சங்கராச்சாரியரோட விவேக சூடாமணி. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம். இப்ப இன்னைக்கு விவேக் சூடாமணியோட மூணாவது ஸ்லோகம் இல்ல, இதுல எப்படின்னா இந்த துர்லபம் தான் மூணாவது. அதுல அந்த ஆத்மானம் விவேச்சனம். சோ இது மூணாவது. துர்லபம் சொல்லுங்க, கூட கூட சொல்லுங்க. துர்லபம் த்ரயம் ஏவ ஏதத் ஏவ தனியாவா இல்ல வை த்ரயம் ஏவ ஐதத் ஐதத்தா ஐதத் தேவ அனுகிரக. ரொம்ப பிரிச்சு வருது. தேவ அனுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. முன்னாடி சொன்னதையே திருப்பி சங்கராச்சாரியர் வேற விதமா சொல்றாரு. துர்லபம் த்ரயமேவ ஐதத். இந்த மூணு விஷயங்களும் த்ரயம் மூணு, ஏவனா கட்டாயமாக, ஏதத் த்ரயம் துர்லபம் ஏவ. இந்த ஏதத் அப்படின்னா இந்த த்ரயம் அப்படின்னா மூன்று, இந்த மூன்று விஷயங்களும் ஏதத்க இந்த கட்டாயமாக, ஏதத்னா இந்த த்ரயம் அப்படின்னா மூன்று. ஏதத் த்ரயம் துர்லபம் ஏவ. துர்லபம் ஏவன கட்டாயமாக, அதாவது இந்த மூன்றும் கட்டாயமாக துர்லபம், அதாவது அரிது, கஷ்டமா தான் நமக்கு கிடைக்கும், ரொம்ப அரிது. என்ன இந்த மூணு? தேவானுகிரக ஹைத்துக்கம். அண்ட் மூணும் ரொம்ப அரிது. அதுலயும் தேவ அனுகிரக ஹேத்துக்கம். ஹேத்துன்னா தேவ அனுகிரகம்னா கடவுளுடைய அனுகிரகம். தேவா அப்படின்னா கடவுள், அனுகிரகம் அப்படின்னா அனுகிரகம், ஹேத்துக்கம் அதாவது கடவுள் அனுகிரகத்தால கிடைக்கக்கூடியது. அதோட ஹேத்து அதோட காரணம் என்ன அப்படின்னா கடவுள் அருள் தான் அதுக்கு காரணம். சோ இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப அரிது. அப்படின்னா காரணம், ஹேத்து அப்படின்னா காரணம், ஹேத்துக்கம்னா அத காரணமாக கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க தேவானுகிரக ஹேத்துக்கம் அப்படின்னா தேவானுகிரகத்தை காரணமாக கொண்டது, அதாவது தேவானுகிரக காரணத்தினால கிடைக்கிறது. இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப அரிது. தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். அப்ப தேவா அப்படின்ற வார்த்தைக்கு மூல வார்த்தை திவ்ன்ற வார்த்தை. திவ் அப்படின்னா திவ் அதாவது சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மூல சொல் இருக்கும். அந்த வார்த்தையில இருந்துதான் இந்த வார்த்தை வந்திருக்கும். அந்த மூல வார்த்தை, அடிப்படை வார்த்தைக்கு பேரு தாத்து அப்படின்னு பேரு. தாத்து அதாவது மூல வார்த்தை. அப்ப இங்க தேவா அப்படின்னு தேவகணங்கள் நம்ம சொல்லும் போது அதுக்கு அடிப்படை வார்த்தை திவ்னா வெளிச்சம்னு அர்த்தம். அப்போ சுத்தமா இருக்கிறதுனால, வெளிச்சத்தை மாசற்று இருக்கிறதுனால வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள், அதாவது தெய்வம் அப்படின்னு அர்த்தம், தேவர்கள். அப்ப அந்த தேவ அனுகிரக ஏத்துக்கம்னா கடவுளுடைய அனுகிரகம், கருணையினால வரக்கூடியது, கிடைக்கக்கூடியது. கடவுளோட கருணையினால கிடைக்கக்கூடியது. என்ன அந்த மூணு? அப்ப இந்த மூணு என்னன்னா அரிது,
கடவுள் அருளால கிடைக்கக்கூடியது. அப்ப என்ன அந்த 3? அதான் நம்ம கேட்கணும். என்ன அந்த 3? அப்ப அந்த 3 என்னன்னா மனுஷ்யத்துவம், மானிட பிறவி. மனுஷ்யத்துவம், மானிட பிறவி. மனுஷ்யத்துவம் அப்படின்னா மானிட பிறவி. இப்போ அந்த மானிட பிறவி மட்டும்தான் மனுஷத்துவமா? மனுஷத்துவமே இல்லப்பா அவனுக்கிட்ட. ஒரு மனுஷத்துவமே இல்லாம பேசுறேன், மனுஷத்தன்மையே இல்ல, ஒரு மனித தன்மை இல்லாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றோம். அது யார பார்த்து சொல்றோம்? ஒரு மனுஷனை பார்த்தான்னு சொல்றோம். ஒரு நாயை பார்த்து பூனையை பார்த்து சொல்றோம் உனக்கு நான் மனித தன்மை இல்லைன்னு. அப்போ மனுஷத்துவம் அப்படின்னா அது மனித தன்மையை குறிக்கும். ஆனா இந்த மனித தன்மை வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கா? மானிட பிறவி இருந்தாலே மனித தன்மை வருமா? இதுதான் கேள்வி. அப்படி வந்தா நம்ம நாட்டுல ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது? வெளிநாட்டுல கூட ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது? லஞ்சம், ஊழியம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அபச்சாரம் இதெல்லாம் நடக்குது. ஒழுக்கக்கேடு எல்லாம் நடக்குது. ஏன் நடக்குது? மனித தன்மை இல்லாதனால்தான் நடக்குது. அப்ப மனித தன்மைன்னா என்ன? அதான் கேள்வி. மனுஷத்துவம் அப்படின்னு சொல்றாரு சங்கராச்சாரியார். அதாவது இங்க வந்து நம்ம மானிட பிறவின்னு எடுத்துக்கலாம், மனுஷனா பிறக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா மனுஷனா பிறக்கிறதே மனித தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தப்பு. அப்படி பாத்தீங்கன்னா மனிதனா பிறக்கிறவங்க எல்லாமே கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கோம், எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கணும். ஆனா அப்படி ஆகுதா? இல்ல. அப்ப அதுல நமக்கு என்ன புரியுது? மனித தன்மை அப்படின்றது ஒரு வித்தியாசம். எல்லாருமே மனுஷனா இருக்க மாட்டாங்க. ஆமா, மானிட பிறவினாலே எல்லாராலையும் மனுஷனாக முடியாது. மனுஷன் வந்து வேற, மனுஷன் வேற. அப்ப இந்த மனுஷன் வந்து யாரு? அதான் இங்க கேள்வி. மனுஷன் யாருன்றதுதான் கேள்வி. மானிட தன்மை, மனுஷன் யாரு அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப அந்த மனுஷன் வந்து யாருன்றத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். மனுஷத்துவம் அப்படின்னு சொல்றோம், இந்த மானிட தன்மை என்ன அப்படின்னு. இப்ப மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு, மிருகத்துக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்கு. அந்த யோசிக்கிற திறன் இருக்கு. சிம்பாஞ்சிக்கு கூட தான் இருக்கு யோசிக்கிற திறன். சிம்பாஞ்சின்னு இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி சிம்பாஞ்சி. ஆனா நடக்கணும் இல்லையா? நடக்கணுமா? மனித தன்மையா நடக்கணும். இல்ல அதான் மனுஷனுக்கும் இல்ல, மனித தன்மையை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா சும்மா ஒரு உடல் அமைப்பிலே மனுஷனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற பிராணிகளுக்குமா இதுதான் சொல்லுவாங்க, 6வது அறிவு சொல்லுவாங்க. உடல் அமைப்புல மனுஷனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா உடல் அமைப்புல, நம்ம உடல்ல என்ன இருக்கு மற்ற உயிரினங்களுக்கு இல்லாதது என்ன இருக்கு? உயிரினங்களுக்கு இல்லாதது என்ன இருக்கு? கட்டை விரல். ஓ, குரங்குக்கு கிடையாது. கட்டை விரல் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி கட்டை விரல் வேற எந்த பிராணிக்கும் கிடையாது. ஓ, இப்பதான் எனக்கு புரியும். அவ்வளவு யோசிக்கல. ஏன் இந்த கட்டை விரல்ல கடவுள் கொடுத்திருக்காரு? அதாவது ஆட்கள் திறமை, செயல் திறன், அதை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த கட்டை விரல் இல்லைன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? பேனாவை பிடிச்சு எழுத முடியுமா? சமைக்க முடியுமா? அதனாலதான் துரோணாச்சாரியர் ஏகலவ்யன் துரோணாச்சாரியரை பார்க்காம அவரை ஒரு குருவா ஏற்றுக்கிட்டு தானாவே ஒரு சிலையை பண்ணி அவன் வந்து கல்வி கத்துக்கிட்டான். சிறந்த வில் அம்பு விடுறவனா வந்தான். ஆனா துரோணாச்சாரியர் பார்த்தாரு, இவனை வந்து கௌரவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அர்ஜுனன் தான் அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி துரோணாச்சாரியரே கௌரவர்களுக்கு தான் போராடினாரு. ஆனா அர்ஜுனன் தான் ஜெயிக்கணும், இவன் பெரிய வயதா பிரச்சனைன்னு சொல்லி அவர் ஒரு திருட்டுத்தனம் பண்ணி அந்த ஏகலவ்யனோட கட்ட விரல்ல வாங்கிக்கிட்டாரு குரு தட்சிணை. அப்போ ஏகலவ்யனோட கட்ட விரல் போயிடுச்சுன்னா அவனால அம்பு ஏந்த முடியுமா? முடியாது. அப்ப கட்ட விரல் எதுக்கு? கட்ட விரல் எதை குறிக்கும்? கட்ட விரல் வந்து செயல்திறனை குறிக்கும்.
அப்ப மனிதனுக்கு உடல் அமைப்பிலேயே கடவுள் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா கட்டை விரலை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ரேகெல்லாம் எடுக்கும்போது கட்டை விரல் ரேகை தான் எடுக்கிறாங்க. இல்ல கட்டை விரல் ரேகை மாறாம இருக்குன்றதுக்காக எடுக்கிறாங்க. ஆனா கட்டை விரல்ல தான் கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப செயல்திறன் கொடுத்திருக்காரு. நாம என்ன பண்றோம்? ஒரு வேலையில போறோம், அந்த வேலையை ஒழுங்கா செய்யறோமா? யோசிக்கிறது இல்ல, ஏதோ செய்யறோம். மனித தன்மைன்றது என்ன? மனிதன் உனக்கு மற்ற உயிரினங்களை விட உன்னை வித்தியாசமா கடவுள் படைச்சிருக்காங்க. ஏன் உனக்கு செயல்திறன் கொடுத்திருக்காரு. அதை நாம யோசிக்கிறோமா? நம்ம சொல்றோம் நான் மனுஷன் இருப்பா. மனுஷன்னா என்ன? சும்மா மனுஷன் மாதிரி இருந்தா போதுமா? மனுஷனை மாதிரி இருக்கணும். அப்ப அந்த செயல்திறன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அது கடவுளே நமக்கு சொல்ற அந்த ஒரு செய்தி. செயல்திறன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். சும்மா இருக்கக்கூடாது, செயல்திறன் இருக்கணும். அப்புறம் வேற என்ன? உடல் அமைப்புல வேற என்ன வித்தியாசம்? முதுகெலும்பு. சிம்பாஞ்சிக்கும் சரி ஒராங்குட்டானுக்கும் சரி இப்படி நிமிர்ந்து நிக்கிற அந்த தன்மை, நிமிர்ந்து நிக்கக்கூடிய அந்த திறன், அது எந்த ஒரு உயிரினத்துக்கும் கிடையாது. முதுகெலும்பு. அதனாலதான் நான் சொல்றேன் அவனுக்கு முதுகெலும்பு இல்லையான்னு. முதுகெலும்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால எதையும் எதிர்த்து நிக்க முடியாது. அவனுக்கு எதையும் எதிர்த்து நிக்க முடியாது. அவன் என்ன சரின்னு நினைக்கிறானோ அதுக்காக அவனால எதிர்த்து நிக்க முடியாது. அந்த திறமை அவனுக்கு இல்ல, அந்த ஆற்றல் அவனுக்கு இல்ல, அந்த சக்தி, அந்த அந்த இது வலு அவனுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முதுகெலும்பு அதுவும் கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. முதுகெலும்பு மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம அந்த முதுகெலும்பு என்ன பிரயோஜனப்படுத்துறோம்? பண்ணல. நம்ம முன்னாடி கண் முன்னாடி தப்பு நடக்குது, கண் முன்னாடி அநியாயம் நடக்குது. அதை தட்டி கேட்கிறோமா? கேட்க மாட்டேங்குது. ஏன்? முதுகெலும்பு இல்லைன்றது. நிமிர்ந்து நில்லுடா அப்படின்னா கடவுள் நமக்கு சொல்றாரு, நிமிர்ந்து நில்லுப்பா, நீ மனுஷன், நீ நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்றாரு. நம்ம நிமிர்ந்தோமா? இல்ல. வாய் கட்டி கை கட்டி வாய் குத்தி நிற்கிறோம். ஐயோ இந்த தப்பை பத்தி ஏதாவது சொன்னா யாராவது நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கோங்க வழிய, நம்ம பயப்படாம தைரியமா நான் இந்த நினைக்கிறேன் இதுதான் உண்மை, இந்த உண்மையை காப்பாத்துறதுக்காக, இந்த உண்மையை நிலைநாட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணுவேன், உண்மை வழியில தான் நான் போவேன், உண்மையதான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நாம சொல்றோமா? கிடையாது, கிடையாது. அந்த அந்த ஒரு முதுகெலும்பு நமக்கு இல்லை. அப்போ கடவுளா நமக்கு பார்த்து மனித தன்மை அப்படின்னு சொல்லும் போது கட்டை விரலும் முதுகெலும்பையும் கொடுத்திருக்காரு. அந்த கட்டை விரல் செயல்திறனை குறிக்கும். முதுகெலும்பு நாம என்ன உண்மைன்னு நினைக்கிறோமோ அதுக்காக வாழ்க்கையை கொடுத்து அதுக்காக போராடுறது. அதாவது ஒரு லட்சியம், வாழ்க்கையில ஒரு லட்சிய வாழ்க்கை. அந்த லட்சிய வாழ்க்கையை எடுத்து உயர்ந்த லட்சிய வாழ்க்கை, சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கணும் அப்படின்னு இல்லாம மனம் போன போக்கிலே கால் போகலாமா? போகலாமா? போகக்கூடாது. அப்படி அழகா பாடி வச்சுட்டு போயிருக்காங்க, மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு. அப்ப நாம நம்ம புலன்கள் எல்லாம் மனசு எங்கெல்லாம் பக்கம் போகுது அந்த பக்கம் எல்லாம் புலன்கள் போகலாமா? இந்திரியானாம் ஹீச்சரதாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, இந்திரியானாம் ஹீச்சரதாம் என் மனோனு விதியதே. இப்போ ஒருத்தனோட மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த புலன்களும் போச்சுன்னா இந்திரியானாம் ஈச்சரத்தாம் எத் மனஹ அனுவிதியத்தே இந்திரியானாம் சரத்தாம். அந்த மனசு எங்கெங்க போகுதோ மனசுக்கு ஏத்த மாதிரி புலன்களும் அந்த பக்கம் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ததஸ்ய அரத்தி பிரக்ஞாம். பிரக்ஞாம் அவனுக்கு மூளை, அவனுக்கு புத்தி, பிரக்ஞை அவனுக்கு அரத்தி, அவனுக்கு என்னது? பிரக்ஞா, அதாவது புத்தி காணாம போயிடுது. ஹரதி அவனோட புத்தியே கோளாறாயிடுது, புத்தி நஷ்டமாயிடுது. பகவத்கீதையில வருது ததஸ்ய ஹரதி பிரக்ஞா வாயுர் நாவம் இவ அம்பசி. வாயுர் நாவம் இவ அம்பசி. அவனுக்கு புத்தியே காணாம போயிடுது. எப்படி காணாம போகுதுன்னா வாயுர் நாவம் இவ அம்பசி. ஒரு ஆற்றுல தண்ணியில காத்து போயிட்டு இருக்கும் போது அதுல ஒரு
படகு, அதுல ஒரு படகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா படகோட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. படகோட்டி இல்லாத ஒரு படகு காத்துல தள்ளாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? படகோட்டி இல்லாதனால அதுக்கு ஒரு வழி இருக்காது, ஒரு திசை இருக்காது. அது காத்து அந்த பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் போகும். காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அந்த படகு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அம்பசி தண்ணியில வாயுர் நாவம் இவ, அதாவது வாயு காத்துல ஒரு சுழல் காற்றோ அந்த மாதிரி புயல் காற்றோ வரும்போது அந்த அந்த வேலையில தண்ணியில ஒரு கப்பல் ஒரு படகு இருந்ததுன்னா அதோட நிலைமை எப்படியோ அதே மாதிரிதான் புலன்கள் மனசு போற இடத்துல எல்லாம் புலன் போச்சுன்னா அந்த மனுஷனோட நிலைமையும் அப்படிதான் இருக்கும். அவனால சிந்திக்க முடியாது, நிம்மதி இருக்காது, சிந்திக்க முடியாது, அவனுக்கு மூளையே இருக்காது, அவனோட விவேகம் அவனோட புத்தி அது சிதைந்து விடும் அப்படின்னு கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப இங்க என்ன மனுஷத்துவம் அப்படின்னா செயல்திறன், அப்புறம் ஒரு லட்சிய வாழ்க்கை. அந்த லட்சிய வாழ்க்கைக்கு நாம நிமிர்ந்து நிக்கணும், அதுக்காக நாம போராடணும், நாம மற்றதையெல்லாம் கொடுத்து தியாகம் பண்ணி அந்த லட்சிய வாழ்க்கைக்காக வாழ்நாள் முழுசும் இருக்கணும். அப்ப மனுஷத்தன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம், சும்மா ஒரு மானிட பறவைன்றது அர்த்தம் கிடையாது. புரியுதா? குரு மகர்ஷி ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு மானுஷ் அப்படின்னு வங்க மொழியில சொல்லுவாங்க. வான் மானுஷ் அப்படின்னா அவர் சொல்றாரு மான் புஷ். மான் அப்படின்னா வங்க மொழியில அவனுக்கு மானம் இருக்கணும். வங்க மொழியில மானுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனை. அப்போ மானுஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வங்க மொழியில 2 வார்த்தை இருக்கு, மான் புஷ். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு மான் அப்படின்னா மானம்னு அர்த்தம், தன்மானம். புஷ் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு விழிப்புணர்வு, விழிப்புணர்வு. புஷ் அப்படின்னா விழிப்புணர்வு, மான் அப்படின்னா தன்மானம்னு அர்த்தம். அப்ப தன்மானமும் விழிப்புணர்வும் இருக்கணும். ஒருத்த மனுஷன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கணும்னா அந்த விழிப்புணர்வு தான் இருக்க மாட்டேங்குது. ஒருத்த மனிதன்னு தன்னை சொல்லிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆள் சொல்லிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், தன்மானம் இருக்கணும். நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனித பிறவியில இருக்கேன் அப்படின்ன போது பூனை, ஆடு, மாடு, நாய், பன்றி இவங்கள மாதிரி நான் செயல்படலாமா? செயல்படக்கூடாது. அப்ப என்னோட செயல் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு உகந்த செயலா இருக்கணும். ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி செயல் தான் நான் செயல்படணும் வழிய நாய் பன்றிய மாதிரி நான் செயல்படக்கூடாது. அதுதான் தன்மானம். தன்மானம். அப்புறம் விழிப்புணர்வு. நான் ஒரு மனிதன், எனக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அந்த 6 அறிவை படைத்த மனிதன் எப்படி இருக்கணும்? அவனோட வாழ்க்கை முறை, அவனோட நடைமுறை எப்படி இருக்கணும்? அவன் அந்த மாதிரி அறிவுள்ள ஒருத்தனா இருக்கணும், இல்ல அறிவுள்ள ஒருத்தியா இருக்கணும். அப்பதான் அவன் மனிதன். அதுதான் விழிப்புணர்வு. எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்கணும். நான் செய்கிற செயல்கள் சரியாக இருக்கிறதா அப்படின்ற விழிப்பு இருக்கணும். அப்ப இதுதான் உண்மையா மனுஷத்துவம், மனித தன்மை, அதாவது மனுஷத்துவம். இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு நரஜன்ம துர்லபம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாம படிச்சோம். அதாவது ஜென்மங்கள்லயே நர ஜென்மம் ரொம்ப அரிது அப்படின்னு. திருப்பி அவர் என்ன சொல்றாரு? அவர் நர ஜென்மம்னு சொல்றாரு. அவர் நர ஜென்மம்னு இப்ப சொல்ல, அவர் மனுஷத்துவம்னு சொல்றாரு. அப்புறம் மனித தன்மைன்னு அர்த்தம். அப்ப இந்த மனித தன்மை நம்மள இருக்கணும். அந்த மனித தன்மை, இந்த செயல்திறன், நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றல், அப்புறமா இந்த தன்மானம், விழிப்புணர்வு, இதெல்லாம் கலந்துதான் மனித தன்மை. இந்த மனித தன்மை நமக்கு இருக்கணும். அப்புறம் சொல்றாரு இது கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப அரிது. நாம மனிதனா பிறந்தாலே நமக்கு மனித தன்மை கிடைக்காது. மனித தன்மை வேணும்னா நாம அந்த மாதிரி நம்மள வரவேற்கப்படணும், அந்த மாதிரி நாம வாழணும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பயிற்சியும் தேவை. அந்த பயிற்சி இருந்தாதான் நாம மனிதனா மாற முடியும்.
அப்புறமா முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்றாங்க. முமுக்ஷுத்வம்னா மோக்கும் இச்சா முமுக்ஷா, அதாவது முக்தியுடைய விருப்பம், முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் தான் முமுக்ஷா. அப்ப அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு பேரு முமுக்ஷு. முக்தினா என்ன? முக்தினா என்ன? எனக்கு இனிமே இந்த இறப்பு பிறப்பு வேண்டாம், எனக்கு இனிமேல் இந்த உலகத்தில் துன்பம் இன்பம் வேண்டாம், இன்பத்தையும் துன்பத்தையும் பிறப்பையும் இறப்பையும் கடந்து மொத்தமா நான் ஆனந்தத்துல லைக்கணும், இனி எனக்கு ஒரு ஜென்மமே வேண்டாம் அப்படின்ற அந்த வைராக்கியம், அந்த ஜென்மமே வேண்டான்றத பத்தி அந்த மாதிரி ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்துக்கு பேர் தான் முமுக்ஷா. அந்த விருப்பத்துக்கு பேர் தான் முமுக்ஷா. அப்படின்னா முக்தி அடைய வேண்டிய விருப்பம், முக்தி அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம். அப்ப அந்த விருப்பமும் இருக்கணும். அப்ப 3 விஷயம் அறியுதுன்னு சொல்றாரு. தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் அது கிடைக்கும், தெய்வத்தோட கருணை இருந்தாதான் கிடைக்கும். ஒண்ணு மனித தன்மை, முமுக்ஷுத்வம், அதாவது முக்தி அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம். அப்புறம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. மகாபுருஷ சம்ஸ்ரய, யாரு மகாபுருஷர்? அதாவது பெரிய ஞானிகள், மகாபுருஷர்கள். யார் அவங்க தங்கள் வாழ்க்கையிலேயே தங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லட்சியத்தை சாதித்தவர்கள் மகாபுருஷர்கள். ஆனா இங்க லட்சியம் சொல்லும்போது சாதாரண லௌகீக லட்சியத்தை சொல்லல, ஆன்மீக லட்சியத்தை தான் சொல்றோம். கடவுளை கண்டவர்கள், கடவுளை தெரிந்தவர்கள். நரேந்திரநாத் தத்தா இங்கே அங்கேயும் அலைகிறாரு. என்ன, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்க. ஸ்ரீராமகிருஷ்ணன் போறாரு, கேக்குறாரு, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், ஆனா உன்னை பாக்குறத விட இன்னும் தெளிவா பார்த்திருக்கேன், உனக்கும் காட்ட முடியும் அப்படின்றாரு. அது மகாபுருஷர். அதாவது அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது, அந்த மகாபுருஷர். இப்போ ஒருத்தனுக்கிட்ட மனித தன்மை இருக்கலாம், ஒருவன்கிட்ட எனக்கு முக்தி வேணும்ன்ற ஆசை இருக்கலாம், ஆனா அந்த முக்தி எப்படி கிடைக்கணும்னு தெரியாம இருந்தா, ஒருத்தன் திருநெல்வேலிக்கு போகலாம், அல்வா சாப்பிடணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா திருநெல்வேலி அல்வா, உண்மையான அல்வா எந்த கடையில கிடைக்கும்னு தெரிஞ்சா, தெரியலன்னா வேற ஒருத்த வரும், சார் உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தானே வேணும் அப்படின்னு சொல்லி கோதுமை அல்வா கொடுத்து அல்வா கொடுத்துட்டு போயிடுவோம் உண்மையாவே. அப்ப அந்த மாதிரி நிறைய இப்ப அப்படிதான் ஒவ்வொருத்தரும் குருன்னு வர்றாங்க, நானும் குரு நீயும் குருன்னு சொல்றாங்க. என்கிட்ட வா 50,000 ரூபாய் கொடு, அப்பதான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப உடனே 50,000 ரூபாய் கொடுத்தா உடனே சொல்லி கொடுக்குறதுனா கடைசியில பார்த்தா அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு. 50,000 ரூபாய் போனது. அப்போ கடைசியில 50,000 போனது, அது ஐயோ இதுவும் போச்சு அப்படின்னு மாதிரி நம்ம கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ உண்மையான குரு யாருன்றது தெரிஞ்சுக்கணும், அந்த உண்மையான குரு கிட்ட போகணும், அந்த உண்மையான குரு அணுகி அவர்கிட்ட உண்மையான அந்த ஆன்மீக அருள், ஆன்மீக உபதேசத்தை பெறணும். அப்படி பெறலன்னா நாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நமக்கு விருப்பம் இருந்தா பத்தாது, அதுக்கு உண்டான காசு இருந்தாலும் பத்தாது. இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க, காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு வீடு கட்ட, சரியா? விருப்பமும் இருக்கு, இல்ல விருப்பமும் இருக்கு, ஆனா விருப்பமும் காசு இருந்தா போதுமா? முடியாது. ஒரு ஆர்கிடெக்ட கூப்பிடணும், அந்த வீடு எப்படி கட்டணும்னு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிடணும், கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அப்பா இதுக்கு ஒரு பிளான் போடுங்கன்னு சொல்லணும். அப்பா அவர் பிளான் போடுவாரு, ஆனா ஆர்கிடெக்ட் வீடு கட்ட மாட்டாரு, அது கான்ட்ராக்டருக்கு கொடுக்கணும். இந்த பிளானை கொண்டு போய் கான்ட்ராக்டருக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு அனுமதி வாங்கணும், கார்பரேஷன்ல போய் நான் இப்படி வீடு கட்ட போறேன், இதுக்கு பர்மிஷன், இவ்வளவு இருக்கு, அப்பதான் வீடு கட்ட முடியும். சும்மா காசு விருப்பம் இருந்தா வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி மனித தன்மை இருக்கு, அதாவது என்கிட்ட கடவுளை அறியக்கூடிய திறன் இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு, அந்த விருப்பமும் இருக்கு, முமுட்சுத்துவம், எனக்கு கடவுள் ஞானம் வேணும்ன்ற விருப்பம் இருக்கு. ஆனா அதுல கடவுள் அடைஞ்சிருக்கும் முடியாது. என்ன பண்ணணும்? முயற்சி இருக்கும், ஆனா என்ன முயற்சி பண்ணணும்னு தெரியணும் இல்லையா, எப்படி பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? சும்மா கடவுள் அடையணும்னா ஐயோ கடவுளே கடவுளேன்னா ஒன்னும் ஆகாது. அப்ப அதனாலதான் மகாபுருஷ சம்ஸ்ரய, அதாவது சம்ஸ்ரய அப்படின்னா அவங்களோட சேர்க்கை, அதாவது சம்ஸ்ரயன்னா அவங்க கிட்ட போறது, சம்ஸ்ரயன்னா அவங்களோட அருள், அவங்களோட சரணடைகிறது அவங்க கிட்ட. அப்ப அந்த ஒரு மகாபுருஷர்கிட்ட போய் சரணடையணும், ஒரு மகாபுருஷத்தை போய் சரணடையணும், அப்பதான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும், அந்த முக்தி கிடைக்கும்.
அப்ப இதுதான் சங்கராச்சாரிய சொல்றாரு, இந்த 3 விஷயங்கள்: மனிதத்தன்மை, முக்தி அடைய விருப்பம், அப்புறம் மகாபுருஷன் கிட்ட போய் சரணாகதி அடைகிறது. சரணாகதி அடைகிறது ரொம்ப முக்கியம் தான் இல்லப்பா. இது மூணும் இருக்கணும். இப்ப இன்னைக்கு இது படிக்கலாம். இன்னைக்கு இது இருக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.